அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், நாலாவதாக அல்லாஹ் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் தான், இந்த வானத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும், இந்த பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானவைகள் தான். மலாயிகாமார்கள் தொடக்கம் மனுஜின்கள் பூச்சி புழுக்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், யௌமஹும் பாரிசூன லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்த உலகத்துல மரணிச்சவங்க யாரு, உசுரோட இருக்கக்கூடியவங்க யாரு, எல்லாருமே மரணிக்கப்பட்டதுக்கு பின்னால பூச்சி புழுக்கள் போல அப்படியே திருப்பி என்ன செய்யப்படுவாங்கடா, எழுப்பி வர வைக்கப்படுவாங்க. அல்லாஹு தஆலா தனிமையில இருப்பான். அல்லாஹ் கேட்பான் ஒரு வாசகம், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளினுடைய அரசாட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுடைய கேள்வி, இந்த அரசாட்சி யாருக்கு சொந்தமானது? அரசர்களுக்கெல்லாம் அரசன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்றது அல்லாஹ் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடிய ரப்பு வல்லவர் ரஹ்மான், அவன் தனித்தவன், அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது, லா யுஸ்அலு அம்மா யஃஅல். அவன் செய்யறதை எவனாலையும் கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் கேள்வி கேட்பான், நீ தான் பதில் சொல்லணும். திருப்பி உனக்கு என்ன செய்யலாது, அவனிடத்துல கேள்வி கேட்க இயலாதுன்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அரசாட்சி. அவங்க கேட்டாங்க, எனக்கு பின்னால நீ எனக்கு தாரத போல அரச ஆட்சி வேற யாருக்குமே கொடுக்க கூடாது யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி எனக்கு தாயா அல்லான்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் எப்படிப்பட்ட அரசாட்சியை கொடுத்தான்னு சொன்னா, முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த பேணுதலை, அந்த பலத்தை கொடுத்தான் அல்லாஹ். அந்த அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சின்னா, இதுவரையில யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி கொடுக்கப்படல. அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், பறவைகள் பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். எறும்பு பேசுறத அவங்க கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த அளவு பெரிய அரசாட்சியை கொடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களே இவ்வளவு நாங்க பேசுறோம்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களுக்கு இந்த அரசாட்சியை கொடுத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கண்ணியமான ரஹ்மான், அவன் குதரத் எப்படிப்பட்டது என்று நாங்க பேசணுமா இல்லையா? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கும் போது நாங்க சொல்றோம், அலைஹிஸ்ஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் இல்லையா? மண்டைய ஆற்றோம், பலா வஅன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன். அல்லாஹு தஆலா மட்டும்தான் என்று சொல்லி நாங்க சாட்சி சொல்றோம் நாங்க சொல்றோமே. இன்னைக்கு என்ன செய்றோம்? அதுக்கு மாற்றமாக பேசுறோம். ஒரு எலெக்ஷன் வந்தா இவன் வந்தா இப்படி செய்வான், அவன் வந்தா அப்படி செய்வான், இவன் வந்தா இந்த மாதிரி நடக்கும், இவன் வந்தா இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க பேசுறோமே. எப்பயாச்சும் ஒரு நாள் ரெண்டு கையையும் அல்லாஹ்விடத்துல ஏந்தியா அல்லாஹ், எங்களுக்கு இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு யாரு வந்தால் முஸ்லிம் உம்மத்து பாதுகாக்கப்படுமோ, உன்னுடைய மார்க்கம் மேலோங்குமோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீ தேர்ந்து தாண்டு கையேந்திக்கிறோமா? அந்த இடத்துல அல்லாஹ்வை மறந்துதானே கண்ணியமானவர்களே நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், அரசாட்சி எனக்குரியது, நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன், என்கிட்ட கையேந்து வாப்பான்னு அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறானே. எப்பயாச்சும் ஒரு நாள் முஃமின்களான மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்த கூடிய மக்கள். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க விளங்கோனிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அரசாட்சியினுடைய விஷயத்துல அல்லாஹ் நீங்க யாரு வந்தா இப்படி செய்வான்னு நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்களோ அவங்கள உங்களுக்கு என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் தலைவராக தந்துட்டான். இவ்வளவும் தான். நீங்க கேட்டவங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தரல. நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிக்கிறீங்களோ அவங்களே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? தலைவரா வந்திருக்கிறான். இவ்வளவு தான். அல்லாஹ் அனுப்பிக்கிறான்.